ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் மந்த் 91 மொபைல்ஸ் எடுக்கக்கூடிய சர்வேல இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மொபைல் ஃபோன் தான் இந்தியா மக்கள் தொகையில் அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்து சாம்சங், அடுத்தது வந்து ஜியோமி. இவங்க 2 பேர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் அதிகமான போட்டி இருக்குது. இதில் அதிகமாக சப்போர்ட்டிவும் அதிகமாக யூசர்ஸும் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்சங் மொபைலுக்கு தான். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாம்சங் மொபைலில் உங்களுக்கே தெரியாத நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு சாம்சங் கேலக்ஸி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனலான Tech-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்மளோட மொபைல்ஸில் கால்ஸ்க்கு அப்புறம் அதிகமாக யூஸ் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ இருக்கக்கூடிய சேட்டிங்ஸு, மெசேஜஸ் இது எல்லாமே. அப்போ நீங்கள் சேட் பண்ணுறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கும் உங்களோட கீபோர்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோவில் ஃப்ளவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்னன்னு தானே கேட்குறீங்க? இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கீபோர்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான கீபோர்டு உங்கள்கிட்ட இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேலக்ஸி ஸ்டோர் போய்க்குங்க. கேலக்ஸி ஸ்டோரில் குட்லாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதுக்குள்ளே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறையா தீம்ஸ் எல்லாமே, ஷார்ட்கட்ஸ், இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம கீஸ் கேஃபே அப்படின்ற அப்ளிகேஷன் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் உள்ள அந்த கீஸ் கேஃபேன்றதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த கீஸ் கேஃபேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டை நீங்கள் பர்சனலாக டிசைன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய தீம்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஸ் அண்ட் தீம்ஸ் இருக்குன்னு. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இப்போ நம்ம மொபைல் கீபோர்டை எல்லா பேருமே மேக்ஸிமம் வந்து டபுள் ஹேண்டடாக தான் யூஸ் பண்ணி பழகிட்டு இருப்போம். இதே நீங்கள் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து அந்த செட்டிங்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்க சாம்சங் ஃபோனில் இந்த மாதிரி உங்கள் கீபோர்டை எங்கே வேணாலும் எடுத்து வச்சு நீங்கள் வந்து டைப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் இருக்குது. வாங்க நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உள்ளே வாங்க, நம்ம என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களோட கீபோர்ட் செக்ஷனில் அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் செகண்ட் ஆப்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒன் ஹேண்ட் மோட் கீபோர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் ஒன் ஹேண்டில் அக்சஸ் பண்ணுற மாதிரி கீபோர்ட்ஸ் எல்லாமே சின்னதாக ஷார்ட்கட்டாக வந்துடும். அது நீங்கள் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டாக இருந்தால் ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டிங் கீபோர்டு மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படின்னா அதே செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் ஃப்ளோட்டிங் கீபோர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டு நான் முதல் காமிச்ச மாதிரி எங்கே வேணாலும் எடுத்து வச்சு நீங்கள் வந்து கீபோர்ட் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ரீஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மோடில் போய்ட்டு ஃபிக்ஸ் கீபோர்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல் கீபோர்டு ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேட் பண்ண போகும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதை நம்ம டைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம அடிக்கொருக்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா அதை எப்படி வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வந்து பாருங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் வேறு ஏதாவது மெசேஜ்லையோ நம்ம பெரிய பெரிய லாங் மெசேஜஸ் தான் அனுப்புவோம் அப்படின்னா அதை ஷார்ட் ஃபார்மாக எப்படி சுருக்கி வச்சுக்கலாம் அப்படின்றது தான். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்குங்க. அதில் கீபோர்டு டைப் பண்ணிங்கன்னா சாம்சங் கீபோர்டு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டெக்ஸ்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்துட்டு மேலே நீங்கள் என்ன பேர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபுல் நேம் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ நான் அடிக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ பாஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஹலோ நான் டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபுல் மெசேஜுமே அங்கே வியூ ஆகும். அதை நான் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டைமும் சேவ் ஆகும். அதே சமயத்தில் உங்களோட ஃபுல் அட்ரஸோ இல்லை வேறு ஏதாவது பெரிய மெசேஜோ நீங்கள் வந்து அடிக்கிறக்க அனுப்ப வேண்டியது இருந்தது அப்படின்னா இப்படி நீங்கள் சேவ் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய மெனுஸு, அப்ளிகேஷன்ஸு, அது போக வந்துட்டு வேறு ஏதாவது ஷார்ட்கட் கீஸு, செட்டிங்ஸ் ஏதாவது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? சாம்சங் மொபைலில் அதுக்கு ஒரு சிம்பிள் டிக் இருக்குது. அதுக்கு பேர் எட்ஜ் பேனல் சொல்லுவாங்க. அதை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சைடில் எட்ஜ் பேனல்ஸ் நிறையா வேணுமா உங்களுக்கு? உங்களோட கெட்ஜெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கிளிக் ஆன் பண்ணுறது மாதிரி இந்த எட்ஜ் பேனல் உங்களுக்கு சாம்சங்கில் இருந்தால் எப்படி இருக்கும்? வாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சாம்சங் ஃபோனில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு மேலே வந்து எட்ஜ் பேனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அது எட்ஜ் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அது சைடில் இருக்க எட்ஜ் பேனல் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் மெனுவில் போய் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட குயிக் ஆக்சஸ் எல்லாமே வந்து இங்கேயே உங்களுக்கு எட்ஜ் பேனல்லே கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். இதில் நம்ம பாதி பேர் வந்து நான் சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இதுபோல் இன்னும் பல வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணி போடுவேன். இதை தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரி டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்குண்டான வீடியோஸும் வந்துட்டு டே பை டே வந்துட்டு எடுத்து உங்களுக்கு வந்துட்டு போடுவேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஸ்கூல் படிக்கையில் குழந்தையா இருக்கிற டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூம் லென்ஸை வச்சு விளாண்டு பழகிருப்போம். அதாவது சின்ன எழுத்துக்களை பெருசாக்கி படிக்கிறது, அதே மாதிரி எழுத்து பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். இதே மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்துட்டு சாம்சங் மொபைலில் இருக்குது. அது எப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பழகிங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் உங்கள் ஃபோனில் ஜூம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தானே ஆசைப்பட்றீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே லைக்கை போட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே நாம் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கிங்க. அதில் மேக்னிஃபயர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் அந்த மேக்னிஃபிகேஷன் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற சாம்சங் ஃபோனில் வந்துட்டு மேக்னிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் உள்ளே போய்ட்டு அதில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஆப்ஷன் வந்துட்டு 3 டாட் வென் ஐ ப்ரெஸ் த மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கும் நீங்கள் 3 தடவை டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இதை வச்சு நீங்கள் உங்களோட பர்டிகுலர் பிளேஸை மட்டும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பேசிக்காகவே எல்லாரோட மொபைலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஃபீல் பண்ணக்கூடியதுக்கு சாம்சங்கில் வந்து ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன். இது சாம்சங்கு இல்லை நார்மல் யூசர்ஸ்க்கும் இந்த ட்ரிப்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ யூஸ் பண்ணி உங்களோட மொபைலை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணுமா? அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இதை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் முக்கியமாக ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் போய்க்கிங்க. அதில் உங்களோட பில்டு நம்பரை 7 டைம்ஸ் அல்லது 8 டைம்ஸ் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதில் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் இந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய 3 அனிமேஷன் டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாத்துலேயும் மினிமம் 1x இருக்கிறோம், அதை வந்து 5xக்கு 0.5xக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அப்படின்னு போகும்போது உங்கள் மொபைல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம எல்லாரோட சாதாரண மொபைல்லையும் வைஃபை ஆப்ஷன் வந்து இருக்கும். ஆனால் சாம்சங்கில் மட்டும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் வைஃபை அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் இருக்க வைஃபை மாடலை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காகவும் செக்யூராகவும் வைஃபை யூஸ் பண்ணி பழகுங்க. நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய நிறைய பப்ளிக் நெட்வொர்க்ஸை வந்துட்டு உங்களோட லேப்டாப்லேயும் உங்களோட மொபைல்லையும் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வைஃபைலேருந்து எந்த வித மால்ஃபிசிஸ் எதுவுமே வந்துட்டு உங்களோட ஃபோனையும் உங்களோட லேப்டாப்பையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணுமா? அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். அது என்ன அப்படின்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் போய்க்குங்க. அதில் கனெக்ஷன்ஸில் வைஃபை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் வைஃபை அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த இன்டெலிஜென்ட் வைஃபை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிரெக்ட் சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வைஃபைல எதுவும் சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அதுவே பிளாக் பண்ணிடும். ஸோ உங்களோட ஃபோனும் உங்களோட லேப்டாப்பும் ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரோட மொபைல்லையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 2 ஆப்பை வந்துட்டு ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம சாம்சங்கில் அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனே வந்துட்டு செப்பரேட் ஸ்க்ரீனாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து நிறையா ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்மள நிறையா பேர் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னாலே மேலேயும் கீழேயும் 2 ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணி விளையிருப்போம். ஆனால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி உங்களோட மல்டிபிள் ஸ்க்ரீனை தனியாக நீங்கள் எடுத்து எந்த லொக்கேஷனில் வேணாலும் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்மளில் நிறையா பேர் வந்து சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். நான் சொல்லக்கூடிய இந்த டிப் வந்து சாம்சங் ஃபோனில் மட்டும்தான் யூஸ் ஆகும். சாம்சங் ஃபோனில் நீங்கள் எந்த ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ஆப்பை நீங்கள் ஹோல்ட் பண்ணி சென்டர் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா பாப்பப் வியூ விண்டோவில் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்படின்னு போகும்போது அந்த பாப்பப் வியூ விண்டோவை வந்து நீங்கள் எவ்வளோ சைஸ்க்கு வேணுமானாலும் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், அதை நீங்கள் எந்த கார்னரில் வேணாலும் எடுத்து வச்சு நீங்கள் வந்துட்டு உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம Tech-nLITE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் உங்கள் கோபிநாத் பாண்டியன், சைனிங் ஆஃப். டாடா, பை.